வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஊரக வளர்ச்சித் துறையில நம்ம வந்து நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அலுவலக உதவியாளர், இரவு காவலர், ஊராட்சி செயலர், பதிவறை எழுத்தர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்டர்வியூ வந்து பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ பண்ணக்கூடிய அங்கே அதிகாரிகளை பொறுத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி மற்ற மாவட்டங்கள் சார்ந்த நபர்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்புடின்னா கன்னியாகுமரியில் ஓஏக்கு வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நண்பர் ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இன் கன்னியாகுமரியில் ஒரு பேராகிராஃப் அண்ட் பிளைன் பேப்பர் கொடுப்பாங்க. அதை பார்த்து பிளைன் பேப்பரில் 30 மினிட்ஸில் எழுதணும். அதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இன்டர்வியூ ரூம் 2 பேர் தான் இருந்தாங்க. ஒரிஜினல் லைசன்ஸ் கேட்பாங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. லாஸ்ட்டாக என்ன படித்தோமோ அதோட சர்டிஃபிகேட் நம்பர் நோட் பண்ணுவாங்க. அவர் வந்து எம்ஏ படிச்சிருக்கனால அந்த நம்பர் நோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதை நோட் பண்ணுவாங்க. எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, சைன் பண்ணி கேட்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொஸ்டின் கேட்பாங்க, லைக் ஊராட்சி பற்றின்னு போட்டிருக்காரு. ரிபப்ளிக் டே, ஊராட்சியில் எத்தனை வில்லேஜ், ஊராட்சியில் மெயின் இயர்ஸ் வந்து ஊராட்சி சம்மந்தமான மெயின் இயர்ஸ் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி படித்து வைங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் வந்து என்னென்ன டைம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் மக்கள் குறை தீர்க்கும் டே வந்து என்றைக்கு நடத்துவாங்க, ஊராட்சி ஹெட்டு ஸ்டார்டிங் ஏஜ் என்ன, ஊராட்சி தலைவருடைய ஸ்டார்டிங் ஏஜ், ஊராட்சி பற்றி பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. அடுத்து வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. லைசன்ஸ் இல்லைனா சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக் வைஸ் மாறலாம், ஈஸி தான், ரொம்ப ப்ரெஷர் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அங்கே கன்னியாகுமரியில் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்துகிறாங்க. மற்ற மாவட்டங்களில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போன உடனே வந்து அவங்க வந்து எதுவும் கேட்குறதில்ல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்றதா தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பேனிக் ஆக வேணாம். நீங்கள் பயப்படாமல் போயிட்டு நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஊராட்சி துறையை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு போங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறையா அப்டேட் பண்ணியிருக்கோம். வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு அட்டெண்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ ஈஸியாக தான் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஈஸியாக தான் இருக்கும். நான் இது சம்மந்தமாக அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ வெரி மச்.